ஒரு பிரம்மாண்டமான யானை காட்டில் மிகவும் தனியாக வாழ்ந்து வந்தது. அது சிறிய யானைகளுடன் விளையாட முடியாத அளவுக்கு பெரியதாக இருந்தது. ஒரு நாள் மரத்தடியில் ஒரு சிறிய பூனைக்குட்டி தூங்கிக் கொண்டிருந்தது. யானை தூங்கிக் கொண்டிருந்த பூனையை மெதுவாக தும்பிக்கையை நீட்டி தொட்டு பார்த்தது. பூனை கண் விழித்து தன்னை விட மலை போல் இருக்கும் யானையை பார்த்து பயந்து நடுங்கியது. ஆனால் யானை சிரித்து தன் தும்பிக்கையில் இருக்கும் மலர்களை பூனையிடம் காட்டியது. பூனை பயம் மறந்து மலர்களை முகர்ந்து பார்த்தது. அதிலிருந்து யானைக்கும் குட்டி பூனைக்கும் நட்பு பிறந்தது. பெரிய மரங்களில் பூனைக்கு எட்டாத பழங்களை யானை தன் தும்பிக்கையால் பறித்து கொடுத்தது. பூனை காட்டில் உள்ள சிறிய விலங்குகளின் செய்திகளை யானைக்கு சொல்லும். இப்படி பெரிய யானைக்கும் சிறிய பூனைக்கும் இடையே அழகான நட்பு மலர்ந்தது. காட்டில் தனிமையில் இருந்த யானைக்கு இனி தனிமை இல்லை.